வீரமும் தியாகமும் சங்கமைக்கும் கன்னியாகுமரி மண்ணின் என் தேவர்குல சிங்கங்களே, அலை கடலை விட பெரியதாக இருக்கும் என் மனதில் நீங்காமல் இருக்கக்கூடிய இளம் வீர இளைஞர்களே, தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதரிகளே மற்றும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் என் உயிரிலும் மேலான என்னுடைய பாச தலைவர், போர்க்குடி மக்களின் பாதுகாவலர் KN இசக்கிராஜா தேவர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்து இருக்கும் எனது இரத்த சொந்த உறவுகள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். அதாவது இந்த மண்ணு, கன்னியாகுமரி மண்ணு எப்பேற்பட்ட மண்ணு அப்படின்னா வரலாறு சிறப்பு மிக்க மண்ணு. நம்மளுடைய முப்பாட்டனார் பொன்பாண்டி தேவர் வாழ்ந்த மண்ணு. அன்றைய காலத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் மார்த்தாண்டவர்மன் மன்னர் ஆகிறதுக்கு மிகவும் பாடுபட்டவர் நம்மளுடைய முப்பாட்டனார் பொன்பாண்டி தேவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அதுபோல அன்றைய காலத்தில் டச்சு படை அவர்களை குளைச்சல் போர்ல டச்சு படை அவர்களை ஓட ஓட விரட்டி போரிட்டு வெற்றி பெற்ற நம்மளுடைய முப்பாட்டனார் பொன்பாண்டி தேவர் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலின் விழிப்புணர்வு கூட்டம். இந்த கூட்டம் நம்மளுடைய போர்க்குடி மக்களின் பாதுகாவலர் மட்டும் இல்லாமல் நம்மளை நாடி தேடி வரக்கூடிய அனைத்து சமுதாயத்துக்கும் பாதுகாவலனாக இருக்கக்கூடிய ஒரே தலைவன் தான் நம்மளுடைய பாச தலைவன் KN இசக்கிராஜா தேவர். இந்த 24 மணி நேரமும் நம்ம சமுதாயம் என்று உண்ணாமல் உறங்காமல் தூங்கும் போதும் அவர் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய KN இசக்கிராஜா தேவர் தலைவர் மட்டும்தான். அதாவது தலைவர் கூட நம்ம PMD அறக்கட்டளை மற்றும் PMD மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி இருந்தே நான் தலைவர் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். சுமார் 9 வருடமா நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ சுமார் ஒரு 3 ஆண்டுகளாக தலைவர் கூடயே இருக்கேன். அப்படி இருக்கும்போது தலைவர் பற்றிய ஒவ்வொரு தகவல்களும் நிகழ்வுகளும் நான் டெய்லியும் பார்த்து கொண்டே இருக்கேன். இந்த மாதிரி தலைவர் நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வரம், பொக்கிஷம். அவரை நம்ம தான் பாதுகாக்கணும், அவரை நம்ம தான் அதிகாரத்துக்கு கொண்டு போகணும். ஒவ்வொரு தேசிய திராவிட தலைவர்கள் அவரை நம்பி சில பணம் உள்ள தொழிலதிபர்கள், கோடீஸ்வரர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த திராவிட தேசிய அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அவர்கிட்ட இருக்க பணத்தை எப்படி ஆட்டைய போடலாம், அவர்கிட்ட இருக்கிற சொத்தை எப்படி ஆட்டைய போடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நம்ம தலைவர் என்ன நினைப்பாரு தெரியுமா? இதே மாதிரி என்ன சொன்னாலும் சொல்லுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உறவுகள்கிட்ட அண்ணன் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நம்ம மாணவ மாணவிகளை படிக்க வைக்கணும். அன்று நம்ம அரசனா இருந்தோம், நம்ம ஆண்டோம், இன்று நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதனால நம்ம கல்வியில முன்னுக்கு அதிகாரியான மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். அதனால நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது, அவங்க அப்பா இல்லை அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி தொகையை படிக்கிறதுக்கு பணத்தை கட்ட சொல்லுவாரு. அதுபோல விளையாட்டுல ரொம்ப மும்முரமா இருக்கக்கூடிய விளையாட்டு வீராங்கனைகளுக்கு நம்ம தலைவர் அவங்கள ஊக்குவிக்கும் வகையில அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தலைவர் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் அவரு சொல்லக்கூடிய வார்த்தை, அண்ணன் நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம சமுதாயத்தில் உள்ள மாணவ மாணவிகள் மட்டும் இல்ல, நம்மளை நம்பி வரக்கூடிய அனைத்து சமுதாய மாணவ மாணவிகளையும் நம்ம படிக்க வைக்கணும்னு, நம்ம சமுதாயத்துக்கு கல்லூரி கட்டணும்னு, பள்ளிக்கூடம் கட்டணும்னு,
இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கள்ளர் மறவர் அகமுடையார் மூவரும் தேவர் இன என்று அரசாணைய நம்ம தலை சாயிறதுக்குள்ள நம்ம வாங்கி கொடுத்துடணும்னு அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இது போல ஒவ்வொரு நிகழ்வுகளையும் டெய்லி அவர் படுக்கிறதுக்கு சுமார் 1 மணி ஆகும். ஆனா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிருவாரு. அப்படி இருக்கும்போது 1 மணி ஏன் ஆகுதுன்னா, அவர் டெய்லியும் அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் நம்ம பிஎம்டி கட்சியில படபடையா அணி அணியா திரண்டு நம்ம கட்சியில சேர்றதுக்கு நம்ம தலைமை அலுவலகத்துக்கு தூத்துக்குடி சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அனைத்து மாவட்டத்திலும் டெய்லியும் பிரச்சனை. ஏன்னா அங்க இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை அடிச்சு போட்டோம், அங்க பிசிஆர் கேஸ் போட்டோம், இங்க நம்ம கோயில ஆக்கிரமிப்போம், ஏன்னா அங்க நம்ம கோயிலுக்குள்ள நம்மளை விட மாட்டேக்கான்னு சொல்லி டெய்லியும் பிரச்சனை. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவரே நேரடியா இருந்து அவரை அதை சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருப்பதனால சில நேரங்களில் வரக்கூடிய போன்களை நம்ம தலைவர் அட்டன் பண்ண முடியாது. அதனால நைட்டு 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் யார் யாரெல்லாம் போன் பண்ணியிருக்கா, யாரெல்லாம் பேசியிருக்கா, யாரெல்லாம் அதுக்கு நீங்க அட்டன் பண்ணீங்க, அந்த பிரச்சனை சரியாயிட்டா, இந்த பிரச்சனை சரியாயிட்டா, அங்க எப்படி இங்க எப்படின்னு சொல்லி டெய்லி அதை ஆராய்ஞ்சு அந்த அட்டன் பண்ணாத போன்கள், பிரச்சனை சரி பண்ணாத இடத்துக்கெல்லாம் தலைவரே அந்த அண்டயத்தில் நேரடியா யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்காங்க, யாரெல்லாம் போன் எடுக்காங்க, தீர ஆராய்ஞ்சு எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துட்டு அவர் டெய்லியும் படுக்க 1 மணி ஆகும். அதனால நம்ம சமுதாயம் என்று 24 மணி நேரமும் நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய நம்ம சமுதாய தலைவர், நம்ம தலைவர் எசக்கிராஜா தேவருக்கு நம்ம அதிகாரத்தை கொடுக்கணும். அதாவது ஒரு மாவட்டத்தில் பிரச்சனை அப்படின்னா, நான் அண்ணன் நீங்க அது என்னன்னு பாருங்க பாரு, நான் ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஒரு டிஎஸ்பி வரைக்கும் பேசுவேன். நம்ம தலைவர் எஸ்பி கமிஷனர் வரைக்கும் பேசுவார். ஆனா ஐஜி டிஜிபி டிஐஜி வரைக்கும் பேசணும் அப்படின்னா நமக்கு அதிகாரம் இருந்தா மட்டும்தான் நம்ம தலைவர் பேச முடியும். அதனால நம்ம தலைவருக்கு இந்த 2026 தேர்தலில் நம்ம அதிகாரத்தை கொடுத்து நம்ம தலைவர் சட்டமன்ற தேர்தலுக்கு போனா மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். அதனால நம்ம தலைவர் நிற்கக்கூடிய இடங்கள்ல அந்த தொகுதியில நம்ம மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு அவரை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும், அதிகாரத்தை பெறணும். மற்ற மாவட்டங்கள்ல மற்ற தொகுதிகள்ல தலைவர் யாரை கையை காட்டுறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டு வங்கியை போடணும். அப்பனா மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம சமுதாயத்தில் ஒரு அரசாங்க அதிகாரி வேலை பார்க்க முடியல, நம்ம சமுதாயத்தில் ஒருத்தன் கல்வி படிக்க முடியல, பட்டம் வாங்க முடியல, பள்ளிக்கூடம் படிக்க முடியல. அதனால நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கணும்னா நம்ம தலைவர் எசக்கிராஜா தேவர் சட்டமன்றத்துக்கு போனா மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சு அதை அறிஞ்சு செயல்படணும்னு கேட்டுக்கிட்டேன். இந்த 2026 சட்டமன்ற விழிப்புணர்வு கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்பாடு செய்த எனது எல்லா பேரையும் எனக்கு சொல்லணும்னு ஆசை தான். ஆனா ஒரு பேர் விட்டா கூட எனக்கு சங்கடமா இருக்கும். அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநில, மாவட்ட, மாநகர, ஒன்றிய உறுப்பினர்கள், என் ரத்த சொந்தங்கள் எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.